நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு சாப்பாட்டு ராணி. உங்களுக்கு உங்களோட குடும்பம்னா ரொம்ப பிடிக்குமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதைக்கும் அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்கன்னு. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். 3 பேர் நடந்து போயிட்டுருக்குறாங்கல்ல. இவங்க சுஜியோட அப்பா ராஜோட தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க. சின்ன வயசில் சுஜி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் பொழுது இவங்க 3 பேரும் சுஜி கூட தான் படித்தாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே கஷ்டப்படுற குடும்பங்களை சார்ந்தவங்கங்கிறதுனால அவங்களால அதுக்கு மேலே படிக்க முடியலை. 10வது வரைக்கும் கூட படிக்கலை. இவங்களோட அம்மா அப்பா, நீங்கள் வேலைக்கு தான் போகணும், படிக்கிறதுக்கெல்லாம் போக வேண்டாம், நமக்கு வசதி கிடையாது, வேலை பார்த்தா தான் நம்மளோட குடும்பத்தையே சமாளிக்க முடியும்னு இவங்க எல்லாரையுமே அவங்களோட அம்மா அப்பா, சுஜியோட அப்பா பெரிய தோட்டம் வச்சுருக்குறாங்க, அங்கே தான் அவங்களோட அம்மா அப்பாவே வேலை பார்க்குறாங்கல்ல, குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் பழக்கிடலான்ட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இவங்களால படிக்கணும்னு நினச்சாலும் படிக்க முடியும்? அவ்வளோதான், படிப்பெல்லாம் விட்டாச்சு, வேலை வேலைன்னு வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் சுஜியை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆசையாக இருக்கும். நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்தோம்? சுஜி மாதிரி நம்மளும் நல்லா வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தா பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா படித்து பெரிய ஆளாக வரலாம். நமக்கு அந்த ஆண்டவன் ஏன் தான் இப்படி கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னு தெரியலையேன்ட்டு வருத்தப்பட்டுப்பாங்க. ஏன்னா 3 பேரும் ஒன்றா படித்தாங்க, நண்பர்களா. இப்போது இங்கேயும் விவசாயம் பார்க்குறதுக்கு ஒன்றா வந்துடுவாங்க. மாற்றி மாற்றி இந்த பசங்களா புலம்பிக்கிறது தான். ஆனால் சுஜிக்கு இதை பற்றி எதையுமே யோசிக்க மாட்டா. தான் கூட படித்தவங்க நம்மளோட தோட்டத்திலேயே வந்து வேலை பார்க்குறாங்களே, அவங்கெல்லாம் பாவம் இல்லை, நம்ம கூட படித்தவங்க நம்மளோடவே படித்தா அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு இவளோட மண்டையில் ஏறவே இல்லை. இவளுக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றது, தூங்குறது. சாப்பிட்றதுக்கு யாராச்சும் எதையாவது கொண்டு வந்து கொடுத்துட்டா போதும், அவங்க தான் இவங்களுக்கு பெரிய ஆளாக தெரியுவாங்க. மற்றபடி எதையும் யோசிக்க மாட்டாங்க. படிக்கிறதும் அவ்வளோவா மண்டையில் நிற்காது. ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் வரோன்ட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பாவும் பெருசாக எதையும் கண்டுக்கல. இவளுக்கு இவ்வளோ தான் அறிவு இருக்குது, எப்படியும் நம்ம இவளை கட்டாயப்படுத்தி நல்லா படிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இவ படிக்க போகிறது கிடையாது. வேற ஏதாவது சொன்னோம்னா ஒரே அழுதுருவா. அது எதுக்கு, நம்ம வச்சிருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு, அதனால் அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிட்டு போகிறா, படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. ஆனால் இவ அடிக்கடி எல்லா பாடங்கள்லேயுமே ஃபெயில் ஆகிடுவா. ஏதோ 10வதுல எப்படியோ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டா. அதுவே அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக பாஸ் ஆயிட்டா, அதுவே நமக்கு போதும். ஏன்னா டியூஷனுக்கு அனுப்பலனாலும் இவ எப்படியும் தேறி இருக்க மாட்டா, ஃபெயில் ஆகிட்டுருப்பா. நமக்கும் அது அசிங்கமாக இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ வசதியாக இருக்கிறவங்க வீட்டு பொண்ணு ஃபெயில் ஆயிட்டாளேன்னு நமக்கு அது எதுக்கு, அதுக்கு ஏதோ ஒரு வழியாக பாஸ் பண்ணிட்டாளேன்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இல்லாமல் இருந்தது. 11 12ஆம் வகுப்பு வெளியூர் தானே போய் படித்தாகணும், அதனால் நான் காருக்கு ஏற்பாடு செய்கிறேன், புது ஒரு காரு ஒன்று வாங்கிடுவோம், அதில் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன், சரியா? உனக்கு எந்த பாடம் படிக்கணும்னு விருப்பமோ அதையே படின்னு வெளியூரில் 11ஆம் வகுப்பும் சேர்த்துட்டாங்க. அது மட்டுமா, டியூஷனுக்கும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் தனித்தனியாக டியூஷன் போவா. அவளுக்கு படிப்பு ஏறவே மாட்டேங்குது. சாப்பிட்ற ஆர்வம் மட்டும் அதிகமாயிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு யோசனையிலேயே யோசிச்சுட்ருப்பா. அப்போ எப்படி படிப்பு நிற்கும்? எனக்கு பசிக்குது, நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடட்டுமா அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுவா. இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பும் முடிய போகிற சமயம் வந்துருச்சு. தேர்வும் எழுதிட்டா. ஆனால் பாஸ் பண்ணிடுவா, எப்படியோ கஷ்டப்பட்டாவது பாஸ் பண்ணிடுவா அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுதான் நடக்கவே இல்லை. ஃபெயில் ஆயிட்டா. இது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவங்க அம்மா அப்பாவுக்கு. இதை வெளியில் சொல்கிற அளவுக்கு இல்லையே, அசிங்கமால இருக்கும் அப்படின்ட்டு சரி நீயும் யார்கிட்டேயும் ஃபெயிலான விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன, கல்லூரியும் சேரலை. அவங்க ஊர்லேயே அவங்க தோட்டத்துக்கு போவா வருவா.
அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பா. அவங்களோட தோட்டத்தில் தான் நிறையா இருக்கே, கரும்பு, அப்புறம் வெள்ளரி பிஞ்சு, கேரட்டு, தேங்காய், அது இதுன்னு மாந்தோப்பு, கொய்யான்னு அவ்வளோ இருக்குது. என்னென்ன வேணுமோ தோட்டத்துக்கு போயிடுவா. உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பா. அதுலேயும் இவளோட நண்பர்கள் 3 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள இவ வேலை வாங்குறதே தான் வேலை. எனக்காக போயிட்டு இந்த கரும்பு போய் பறிச்சுட்டு வரீங்களா, கரும்பு வெட்டிட்டு வாங்கலேன். அப்புறம் எனக்கு வெள்ளரிக்காய் சாப்பிடணும் போல இருக்கு, வெள்ளரிக்காவும் ஒரு கூடை நிறையா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்வா. பச்சை கேரட்டை ஒன்று திங்கலாம் 2 திங்கலாம், ஆனால் இவ கூடை நிறையா வச்சாலும் கடி கடுன்னு கடிச்சு நொறுக்கிடுவா. அப்படி எப்படி தான் வயிற்றுல இடம் இருக்குமோ தெரியல. இவங்களோட நண்பர்களும் முதலாளியோட பொண்ணாச்சு அப்படின்றதுனால தட்டாமல் கூட நிறையா பழங்கள், காய்கறிகள், இவ கேட்குற என்னென்னலாம் அவங்களோட தோட்டத்தில் இருக்குதோ எல்லாத்தையும் பறித்து கொண்டு வந்து தருவாங்க. ஆனால் ஒன்று கூட நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்டதே கிடையாது சுஜி. தானே தின்னுப்பா. இவளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கரும்பு தான். எப்போ பார்த்தாலும் கரும்பு கடிச்சிட்டே இருப்பா. அதுவும் இந்த சமயம் பொங்கல் வரப்போகுதா, பொங்கலுக்கு முன்னாடியே யாரும் ருசிக்கலை. இவ தான் கரும்பை ஆளாக ருசித்து பார்க்கணுன்ட்டு ஒரு 10 கரும்பை வெட்டி கொண்டு வர சொல்லிட்டா. அந்த கரும்பில் ஒரு கரும்பை நல்லா கடித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. இங்கேயே நம்ம உட்காந்து எல்லா கரும்பையும் சாப்பிட்டுட்டு இருந்தா மொத்த கண்ணும் நம்ம மேலே தான் படும். அதனால் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்றலான்ட்டு ஒரே ஒரு கேரட் எடுத்து கடித்து சாப்பிட்டுக்கிட்டே தலையில் எல்லா கரும்பையும் தூக்கி வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போதான் தூரத்தில் ஒரு கார் வருது. அடடா, என்னது இது, நம்ம ஊருக்கு காரா? யாருன்னு தெரியலையே, புதுசால இருக்கு. இந்த ஊரில் பைக்கு சைக்கிள் போகிறதே ரொம்ப ஆச்சரியம். காரு வருதுன்னா ஒரு வேளை நம்ம வீட்டுக்காக தான் இருக்குமோ அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு யோசனை. சரி, நமக்கு எதுக்கு, நம்மள்கிட்ட தான் கரும்பு இவ்வளோ இருக்குல்ல, வீட்டுக்கு போய் ஜாலியாக சாப்பிட்ணும், அவ்வளோதான் எனக்கு ஆசை அப்படின்ட்டு நடந்து போயிட்டே இருக்கிறா. அப்போது கார் ஓட்டிட்டு வந்த பையனோட பேர் குகனு. அவங்க அம்மா அப்பாவை பின்னாடி உட்கார வச்சிருக்கிறான். பொண்ணே, 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க, இங்கே வாங்கலேன் அப்படின்ட்டு கூப்பிடுறான். ஆ ஆ அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு கேட்குறா. ஆமாம் பொண்ணே, இங்கே கொஞ்சம் பக்கத்தில் வாங்கலேன். என்னோட மாமா பேர் ராஜு, அத்தை பேர் சுகுணா. அவங்களோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோமா, வழி தெரியலை. அம்மா அப்பா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் இப்போது ரோடெல்லாம் போட்டதுனால வழி தெரியலன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் அவங்களோட வீட்டு அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த பக்கமாக போகணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அட, நீங்கள் யார் வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க, இன்னொரு முறை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுவா, ராஜு சுகுணா, அவங்க தான் எங்கள் அத்தை மாமா, அவங்க வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. சரி சரி, கொஞ்சம் காரை திறக்கிறீங்களா, நானே கூப்பிட்டு போய் விட்டுறேன். ஆஹா, நம்ம வீட்டுக்கு தான் வர்றாங்களா, நான் நினச்ச மாதிரியே வர்றாங்களே. சூப்பர் சூப்பரு, இந்த காரில் நம்ம போயிடலாம் ஜாலியாக. வெயிலுக்குள்ளே யார் நடக்கிறது? இதுதான் நமக்கும் சரியான நேரம், நமக்குன்னே வந்தாங்க போல இருக்குது. சரி சரி, கார்லேயே போயிடலான்ட்டு. சரி, நான் இந்த கரும்பை மட்டும் கார் மேலே வச்சுக்கட்டுமா, வீடு வந்ததுக்கப்புறமா நானாகவே எடுத்துக்கிறேன். நீங்கள் வரலான்னு சொன்னீங்கன்னா நான் காரில் ஏறிக்கிறேன். வழி சொல்லணும்ல, வரட்டுமா அப்படிங்கிறாங்க. வாங்க வாங்க, உங்கள் வீடு போகிற வழியிலையா இல்லை அவங்க வீட்டை தாண்டியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நான் வழி சொல்கிறேன், அது உங்களுக்கு போதும்ல, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. குகனும் கார் ஓட்டிகிட்டே போகிறாங்க. சுஜியும் வழி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த வீடு வந்துருச்சு. சரி சரி, நிறுத்துங்க, சீக்கிரமாக நிறுத்துங்க, வீடு வந்துருச்சு. இதுதான் நீங்கள் கேட்ட உங்களோட மாமா அத்தையோட வீடு. ஓ அப்படிங்களா, சரி சரி, ரொம்ப நன்றிங்க. உங்களோட வீடு இங்கேருந்து பக்கமா இல்லை தூரமா, நான் வேணும்னா கூட்டிகிட்டு போய் விடட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், எங்கள் வீடும் வந்துருச்சு, நான் போய்ப்பேன் அப்படின்ட்டு கரும்பு எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இவங்க என்ன இந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க?
ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு குகன் அவங்க அம்மா அப்பா யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. குகனையும் அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்தோன்னையும் வாங்க 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 அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இது நமக்கு தேவை கிடையாது, சொந்தக்காரங்க அவ்வளோதானே, நமக்கு சாப்பிட்றது தான் முக்கியம்ட்டு அவ வந்தவங்களை கூட வாங்கன்னு கேட்காம உள்ள ஓடிட்டா. ராமசாமியும் கல்பனாவும் என்ன இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் வந்திருக்கிறீங்களே, வாங்க உள்ள போகலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. அவங்களும் 3 பேரும் உள்ள போயிட்டாங்க. ஆமா, சுஜி எப்படி உங்களுக்கு தெரியும்? கார்ல அவ உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தாளே, சுஜியா அந்த பொண்ணு பேரு? யாருன்னு தெரியல, வழி கேட்டோம். சரி நான் கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் இந்த வீட்டுக்குள்ள தான் வந்தாங்க. அவங்க விஷயம் எதுவுமே சொல்லல. அதனால யார் எவருன்னு எங்களுக்கும் புரியல, கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. அவ எங்களோட மகள் தான். தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்திருப்பா. அப்போ தானே பார்த்தீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. நானே குகனை சின்ன பிள்ளையில பார்த்தேன். அப்போ சுஜி பிறந்து ஒரு 3-4 வயசு தான் இருக்கும். குகனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும், அவ்வளோதான். அப்படின்னா ஆள் எப்படி அடையாளம் தெரியும்? இப்போதான் பிள்ளைங்க எல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ம் ஆமாம், சுஜிட்ட கூட சொன்னோமாம்மா, ராஜ் எங்கள் மாமா, சுகுணா எங்கள் அத்தை தான்ட்டு. அப்போ கூட அவங்க எங்கள் அம்மா அப்பான்னு எதுவுமே சொல்லலை. அதான் எனக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது, சிரிப்பாக வருது. ஒரு வேளை அவள் எங்ககிட்ட விளையாடுறாளா அப்படிங்கிறாங்க. அதுவா, அவள் அப்படிதான், யார்கிட்டயும் ரொம்ப பழக மாட்டா, பேச மாட்டா, அமைதியாக இருப்பா. வீடு உண்டு, தோட்டம் உண்டு, அவ்வளோதான். இப்போவும் உள்ளே போயிட்டாளா, அவள் பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க. சரி சரி, நம்ம இப்படியே பேசிகிட்டு இருக்கோம். சுஜி நல்ல தங்கமான பொண்ணு, வந்த விஷயத்த பேசலாம் அப்படிங்கிறாங்க அவங்களோட அம்மாவும் அப்பாவும். என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுவா, எங்கள் எல்லாத்துக்குமே சுஜியை ரொம்ப பிடிச்சிருக்குது. டேய் குகனு, உனக்கு சுஜியை பிடிச்சிருக்குது இல்லடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா பிடிச்சிருக்குது அப்படிங்கிறான் குகனும். அதனால் சுஜியை எங்கள் வீட்டு மருமகளாக கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகலான் இருக்கிறோம். அதை பற்றி தான் பேசுகிறதுக்கு வந்திருக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, நாங்கள் சுஜிக்கிட்ட இது மாதிரி எந்த விஷயத்தையும் இன்னும் பேசலை. நீங்கள் வேற திடீர்னு இப்படி கேட்கவும் என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு சட்டுன்னு வரல. சுஜிட்ட கல்யாண விஷயத்தை பற்றியே இன்னும் ஆரம்பிக்கலை. அதுக்கப்புறமா தான் நாங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் சுஜிட்ட வேணால் கேளுங்க, போங்க, தனியாக வேணால் பேசிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி, அதுவும் சரியானது தான். நான் போய் சுஜியை கூட்டிகிட்டு போய் பேசிட்டு வரேன்ட்டு சுஜியை கூட்டிகிட்டு அவங்களோட தோட்டத்துக்கு, வீட்டு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சுஜிக்கு திடீர்னு இப்படி சொல்லவும் அவளுக்குமே ஏதோ வியப்பாக தான் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. அமைதியாக இருக்கிறா. அதுக்கப்புறம் என்ன சுஜி, நீ என்ன அமைதியாகவே இருக்கிற? நாங்களும் இப்படி தான் குழம்பி போய் இருந்தோம். உனக்கும் இது அப்படி தான் இருக்கும். அவங்க நீங்கள் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து பேசிட்டு அப்புறமா பொறுமையாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இன்னும் அவங்க வீட்டிலையே தான் இருக்கிறாங்க, கிளம்ப கூட இல்லை. அப்போது நம்ம என்ன விஷயம்னு அவங்கக்கிட்ட சொன்னால் தானே முடியும். அவங்களும் விஷயத்த கேட்டுகிட்டே வாங்க, பொறுமையாகவே போங்க அப்படின்ட்டு அனுப்பி வச்சாங்க. அதாம்மா, உனக்கு விருப்பம்னா சொல்லு, இல்லைன்னா விட்டுரு அப்படிங்கிறாங்க. உடனே சுஜி சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்க கூட தானே நான் காரில் வந்தேன் வழி சொல்லிட்டு. எனக்கு அந்த குடும்பத்தெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது, நல்லவங்களாக தான் தெரிகிறாங்க. எப்படியும் நீங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்கிறீங்க. அவங்கள பார்த்து பல வருஷங்கள் ஆனாலும் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும்ல. நீங்களும் அம்மாவும் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுவே எனக்கு சரி அப்படிங்கிறா. அப்படியா சுஜி சொல்கிற? அந்த குடும்பமெல்லாம் ரொம்ப தங்கமான குடும்பம்தான், எல்லா வசதிகளும் இருக்குது. அங்கே போனோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே நீ இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி சுஜி, நானும் அம்மாவும் பேசிட்டு அவங்கள்ட்ட விஷயத்த சொல்லிடுறோம். உனக்கு இதில் சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. சந்தோஷந்தான்ப்பா அப்படிங்கிறாங்க சுஜியும். அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி கிட்ட போயிட்டு ராஜு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுக்கும் அதில் சந்தோஷம். பிறகு ராமசாமி, கல்பனா, குகன் அவங்க 3 பேர்கிட்டையும் கல்யாண விஷயத்தை பற்றி பேசிட்டாங்க. இங்கே சுஜி ஒரே பொண்ணா, அங்கே குகன் ஒரே பையனா?
அதனால் சுஜியோட அம்மா அப்பாவும் குகனோட அம்மா அப்பாவும் அவங்களோட பிள்ளைங்களுக்கு நல்லா சூப்பராக தாம் தூம்னு தடபுடலாக பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணணும்னு அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்குறாங்க. நல்ல நாளாக பார்த்து சுஜிக்கும் குகனுக்கும் சூப்பராக கல்யாணமும் ஆயிடுச்சு. சுஜி காரில் அவங்களோட கணவன் மாமனார் மாமியார் எல்லார் கூடயும் சேர்ந்து அவங்களோட புகுந்த வீட்டுக்கு கிளம்பிட்டா. அங்கே வீட்டுக்கு போனோன்னையும் ஒவ்வொரு விஷயங்களும் புதுசாக இருக்குது. ரொம்ப அழகாக தெரியுது அவளுக்கு. இங்கே நம்ம வீட்டில் எப்படியோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவள் பெருசாக எதையும் யோசிக்கலை. எப்போவும் இருக்கிற மாதிரி இயல்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு தான் சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல. கல்யாணம் அப்படி இப்படின்னு வேலைகள் இருந்ததுனால சரியாக சாப்பிடல அவ. ஆஹா, இவ்வளோ நாள் நான் எப்படி தான் வயிற்ற காய போட்டேன்னு தெரியல. இனிமே நான் என் வேலையை ஆரம்பிச்சிடணுன்ட்டு அவங்க வீட்டில் அவங்க மாமியார் சமைச்சு வச்சுருக்குறாங்க. ஆஹா, இவ்வளோ வகை வகையான உணவுகளா பார்க்கும் பொழுதே எச்சி ஊறுது. இப்போவே போய் சாப்பிட்டாதான் எனக்கு மனசு ஆறும். நல்லா சூப்பராக இன்றைக்கி ஒரு பிடிக்க போகிறேன்னு டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணுங்கிற எண்ணம் இல்லாமல் தனியாக போய் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. குகன் என்னடான்னா சுஜியை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுட்ருக்குறான். ஏ சுஜி, சுஜி வா சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டோம், வகை வகையாக சாப்பாடை அம்மா செஞ்சு வச்சுருக்குறாங்க, வா வா அப்படிங்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே இவ இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாள்ல, அதை பார்த்த குகனு ராமசாமி கல்பனாவுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. எப்போவுமே அவங்க குடும்பத்தோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற பழக்கம். ஆனால் இதை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு என்னடா இது, நம்ம இவளுக்காக இவ்வளோ நேரமாக சாப்பிடாம உட்காந்துட்டு இருந்து அவளை தேடிக்கிட்டு இருந்தோம், கூப்பிட்டோம். ஆனால் அவள் என்னடான்னா பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்கிற கதையாட்டம் போய் ஆளாக உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்குறா பாருங்களேன் அப்படின்ட்டு 3 பேரும் சிரிச்சிட்ருக்குறாங்க. இவங்க சிரிக்கிறத கூட பார்க்காம அவ்வளோ வெகுளியாக அவள் சாப்பிட்டுட்ருக்குறா. மருமக பசி தாங்க மாட்டா போல இருக்குது, சரி சரி சாப்பிட்டுட்டோம், நல்லா சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்குமே மிச்சம் வைக்காம மொத்தத்தையும் சுஜியே காலி பண்ணிட்டாங்க. அட கடவுளே, நல்லா சாப்பிடுமான்னு சொன்னது ஒரு குத்தமா, யாருக்கும் மிச்சம் வைக்காம இப்படி மொத்தத்தையும் காலி பண்ணிட்டியேம்மா அப்படிங்கிறாங்க அந்த குடும்பமே. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கவே கூடாது. நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு பகிரணும். ஒரு பண்டத்தை ஒருத்தர் மட்டுமே சாப்பிடக்கூடிய பண்டமாக இருக்கிறதுங்கிறது வேற பட்சம். ஆனால் அதையே 4 பேருக்கும் பங்கு வச்சு சாப்பிடக்கூடிய நிலை இருக்கும் பொழுது அதை நாம் கண்டிப்பாக பகிர்ந்து தான் சாப்பிடணும். அதுதான் நல்ல பழக்கமும் கூட. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சும்மா ஒன்றும் சொல்லலை. எந்த விஷயமா இருந்தாலும் அதில் அளவுங்கிறது சரியாக இருக்கணும். அளவுக்கு மீறினா கண்டிப்பாக அது நஞ்சாக மாறிடும். ஒரு நாள் சில நாள் யாராக இருந்தாலும் பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் எல்லா நாட்களும் சூழலும் அதுக்கு பொருந்தவே பொருந்தாது. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.